கனியாமூர் தனியார் பள்ளி கலவர வழக்கு தொடர்பாக கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் மாணவி ஸ்ரீமதியின் தாயார் உட்பட 400க்கும் மேற்பட்டோர் ஆஜரான நிலையில் வழக்கு விசாரணை ஜூலை 19ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சத்யமூர்த்தி. வணக்கம். விவரங்கள் என்ன சொல்லலாம்? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கனியாமூரில் உள்ள தனியார் பள்ளியில் தங்கி படித்து வந்த மாணவி ஸ்ரீமதி மர்மமாக இறந்ததை தொடர்ந்து கடந்த 22ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி பள்ளிக்கு முன்பாக நடந்த போராட்டம் கலவரமாக மாறியது. இந்த கலவரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து 53 சிறார்கள் உட்பட 916 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அதாவது கலவர தடுப்பு பணிக்காக சேலத்தில் இருந்து வந்த காவல்துறை உயரதிகாரிகள் உட்பட போலீசாரை சின்னசேலத்தில் தடுத்து நிறுத்தி அவர்களை கல்வீசி தாக்கியது, பள்ளிக்கு வெளியே கட்டி வைக்கப்பட்டிருந்த பசுமாடுகளை துன்புறுத்தியது, காவல்துறை வாகனங்களை தீ வைத்து கொளுத்தியது, பள்ளி வளாகத்தை சூறையாடி பள்ளி வாகனங்களை தீ வைத்து கொளுத்தியது என 4 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதில் 3 வழக்குகள் ஏற்கனவே விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில பள்ளி வளாக கலவர வழக்கு இன்று முதலாக விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் முதல் நபரான மாணவி ஸ்ரீமதியின் தாய் செல்வி, 2வது நபரான விசிக கடலூர் மாவட்ட செயலாளர் திராவிடமணி, 3வது நபரான ஸ்ரீமதியின் சித்தப்பா சபரிநாதன், 4வது நபரான ஸ்ரீமதியின் தாய்மாமன் செந்தில் முருகன், 9வது நபராக ஸ்ரீமதியின் தந்தை ராமலிங்கம் உட்பட 400க்கும் மேற்பட்டோர் வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தார்கள். கலவர வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கக்கூடிய இன்றைய தினமே மாணவி மரண வழக்கும் விசாரணைக்கு வந்திருக்கிறது. இதன் காரணமாக மரண வழக்கில் மாணவி தாய் செல்வி மனுதாரராக இருப்பதால் அவர் அந்த வழக்கு விசாரணைக்காக சென்றிருந்தார். இந்த நிலையில கலவர வழக்கை விசாரித்த நீதிபதி ரீனா இந்த வழக்கு விசாரணையை ஜூலை மாதம் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார். வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜரான 400க்கும் மேற்பட்டோரை 20 நபராக தனித்தனியாக நீதிபதியிடம் போலீசார் ஆஜர்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.